Good morning, achievers. Last day of NORCET MCQ marathon. இன்னைக்கான question: A nurse is checking the fundus of a postpartum woman and notes that the uterus is soft and spongy. Which nursing action appropriately initially? ஓகேவா? ஸோ யூட்ரஸ் எப்படி இருக்கு போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல சாஃப்டா இருக்கு, ஸ்பாஞ்சியா இருக்கு. நர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கண்டிஷன் வந்துட்டு நிறைய வாட்டி கொஸ்டின் வந்தது தான். அப்படின்னா என்ன சொல்றாங்க? யூட்ரஸ் இஸ் ரிலாக்ஸ்ட். ஓகேவா? அதாவது யூட்ரஸ் இஸ் ஏட்டோனிசிட்டி இருக்கு. ஏட்டோனிசிட்டி ஆஃப் த யூட்ரஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பிபிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதை தான் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ யூட்ரஸ் ஏட்டோனிசிட்டியில இருந்தா வாட் யூ வில் டூ? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபண்டல் மசாஜ், நோட்டிஃபை த ஃபிசிஷியன், டாக்குமெண்ட் த ஃபைண்டிங், ஆம்புலேட் த பேஷண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான வேர்டு என்ன தெரியுமா? நர்சிங் ஆக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்? யூ ஷுட் டூ சம்திங். நோட்டிஃபை த ஃபிசிஷியன் ஆக்ஷன் கிடையாது, டாக்குமெண்ட் த ஃபைண்டிங்கும் ஆக்ஷன் கிடையாது. மீது என்னது? ஏ அண்ட் டி தான் இருக்கு. ஏல என்னது? மசாஜ் த ஃபண்டஸ், ஆம்புலேட் த பேஷண்ட். ஆம்புலேஷன்னால யூட்ரஸ் ஏட்டோனிசிட்டி கம்மி ஆகாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பெர்ஃபார்ம் ஃபண்டல் மசாஜ் தான். ஸோ ஹோப் இந்த 40 days MCQ சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நார்செட் எக்ஸாம் அப்பியர் ஆகிற எல்லாருக்கும் எங்கள் நர்சிங் அப்டேட் டீம் மூலயமா ஒரு ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.